வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 5. மலையமானுக்கு உறக்கம் வரவில்லை. முணுமுணுப்பாக கூறினாலும் அவள் சொன்னது அவன் காதில் விழத்தான் செய்தது. அவன் தங்கத்தில் அவளுக்கு தாலி கொடி போடவில்லையாம். எத்தனை இலக்காரமாக பேசுகிறாள்! என்னதான் அவன் தன் இயலாமையை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் நிமிர்வாக பேசினாலும் உள்ளுக்குள் குறுகித்தான் போனான். முதல் முறையாக பூட்டிய அறைக்குள் ஒரு பெண்ணோடு தனித்திருக்கும் இன்பம் அவன் மனதில் சிறிதும் இல்லை. அவள் சூட்டியிருந்த மல்லிகையின் வாசமோ அல்லது அவள் பயன்படுத்தியிருந்த நறுமண பொருளின் வாசமோ அந்த அறை முழுக்க நிறைந்திருந்தது. அதுவரை அவன் நுகர்ந்திராத அந்த புது வாசம் அவன் நெஞ்சை தொடவில்லை. மாறாக நம் தகுதிக்கு தகுந்தாற்போல் ஒரு பெண்ணை எடுத்திருந்தால் இந்த அவஸ்தை இல்லாதிருந்திருக்குமே என்கிற புழுக்கம்தான் அவன் உறக்கத்தை பறித்து கொண்டது. போதாக்குறைக்கு அவள் புரண்டு படுக்கும் போது சலசலக்கும் வளையல் ஓசை வேறு உயிரை எடுத்தது. பேசாமல் எழுந்து போய் வாசலில் படுத்துக் கொள்ளலாமா என்று எண்ணினான். ஆனால் வெளியே தூறல் போட்டுக் கொண்டிருந்தது. திண்ணையும் ஒழுகும். கூடத்தில் அவர்கள் படுத்திருக்கும் அந்த ஓரத்தில் மட்டும்தான் படுக்க முடியும். இரவெல்லாம் நெருங்காத உறக்கம் விடியலில் அவன் கண்களை தழுவியது. சற்று நேரம்தான் கண் அயர்ந்திருப்பான். திடீரென்று ஏதோ சத்தம், கூடவே அம்மா என்கிற அலறல் வேறு. கனி விரண்டு எழுந்தான். உறக்கத்தில் கூட அவன் அவளை மறக்கவில்லை. அது அவள் குரல்தான் என்று எப்படி உணர்ந்தான்? அதை பற்றியெல்லாம் யோசிக்க ஏது நேரம்? போர்வையை சுருட்டி வீசிவிட்டு எழுந்து கொல்லைப்புறம் ஓடினான். அங்கிருந்துதானே சத்தம் வந்தது. இரவெல்லாம் பெய்த மழையால் கொல்லைப்புறம் சேரும் சகதியுமாக இருந்தது. மெல்ல அடியெடுத்து வைத்து கிணற்றங்கரை பக்கம் சென்றவன் திடுக்கிட்டான். அங்கே கனிமொழி ஆடை கை கால் எல்லாம் சேராக நின்று கொண்டிருந்தாள். முகம் கன்றி சிவந்திருக்க கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. பார்க்கும் போதே வழுக்கி விழுந்து எழுந்து நிற்கிறாள் என்பது புரிந்து போக, ஏ எதுக்கு தனியா வந்த? என்னை எழுப்பியிருக்க வேண்டியதுதானே என்று பதட்டத்தில் குரலை உயர்த்தி அதட்டியபடி அடியை எட்டி போட்டு அவளிடம் நெருங்கினான். எப்படி விழுந்த? அடி ஏதும் பட்டுடுச்சா என்று பதட்டத்துடன் அவன் அவளை ஆராய முற்பட, அவளோ ஆத்திரத்துடன் விடு என்னை என்று அவனை உதறினாள். சுள் என்று கோபம் வந்துவிட்டது அவனுக்கு. என்னடி மரியாதை இல்லாம வா போங்கிற என்று அவளை பிடித்து உலுக்கி விட்டான். அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் கனிமொழி. அத்தனை கோபத்தை அவனிடம் அவள் எதிர்பார்க்கவில்லை. நேற்றிலிருந்து ஏதோ மௌன சாமியார் போல் அமைதியாக இருந்துவிட்டு இன்று இப்படி சீறுகிறானே என்கிற திகைப்பிலும் அவன் அவளை டீ போட்டு அழைத்த அதிர்ச்சியிலும் அவளுடைய பெரிய கண்கள் மேலும் பெரிதாக விரிந்தன. அதில் தேங்கியிருந்த கண்ணீர் இப்போவோ அப்போவோ என்று கன்னத்தில் வடிய தயாராக காத்திருந்தது. உதட்டை மடித்து கடித்து கொண்டு ஆழ மூச்செடுத்தான் மலையமான். அவள்தான் சின்ன பெண். ஏதோ கோபத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள். நமக்கென்ன வந்தது? இப்படி அதட்டி விட்டோமே என்று வருந்தினான். அவள் தோள்களை பற்றியிருந்த அவன் கைகள் தானாக விலகின. அடுத்த நொடி அங்கிருந்து நகர எத்தனித்தாள் கனிமொழி. ஆனால் அடியெடுத்து வைக்க முடியாத அளவுக்கு காலில் வலி. முகத்தை சுளித்துக் கொண்டு கண்களை இறுக்கமாக மூடியபடி அப்படியே நின்று விட்டாள். உடனே பதட்டமானான் அவன். எங்கு வலிக்குது? கால்ல தானே, காட்டு. சட்டென்று கீழே அமர்ந்து அவள் பாதத்தை பார்த்தான். நன்றாகவே வீங்கி இருந்தது. நான் அங்கதானே இருந்தேன், கூப்பிடுறதுக்கு என்ன? அடிபட்டு கொண்டாளே என்கிற ஆற்றாமையுடன் சிடுசிடுத்தவன் எழுந்து அவளை தோளோடு அணைத்து கைத்தாங்கலாக நடக்க வைக்க முயன்றான். உடனே முகத்தை சுளித்து கொண்டு விலக முயன்றாள் கனிமொழி. சட்டென்று தன் பிடியில் இறுக்கத்தை கூட்டி, உன்னை என்ன நான் கடிச்சா திங்க போறேன், பேசாம வா என்றான் தவிர்க்க முடியாத எரிச்சலுடன். அவளுக்கும் வேறு வழி இல்லை. அவனுடைய உதவி இல்லாமல் அவளால் அப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதால் அவனோடு சேர்ந்து நடந்தாள். அவளை மெல்ல நடத்தி துணி துவைக்கும் கல் வரை அழைத்து சென்று அதில் அமரும்படி கூறினான். இங்கேயா? முகத்தை சுளித்துக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். முதல் நாள் இரவு அடித்த காற்றால் மரத்தில் இருந்த சருகுகள் எல்லாம் கிணற்றங்கரையில் கொட்டி மழை நீரில் நனைந்து கிடந்தன. அவள் அருவருப்பாக உணர்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டவனுக்கு சங்கடமாக இருந்தது. இவள் எப்படி நம்மோடு பொருந்தி வாழப் போகிறாள் என்கிற கவலையும் எழுந்தது. அதை பின்னுக்கு தள்ளி வைத்துவிட்டு, அடிப்பட்ட உடனே தண்ணிய ஊத்தி உருவி விட்டா சரியாயிடும், இல்லனா ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஆயிடும் என்றான் மென்மையாக. அதுக்கு கூட உன்கிட்ட காசு இல்லையா என்று உள்ளுக்குள் இகழ்ந்தாள்.
அவள் முகம் போன போக்கை பார்த்தே அவளுடைய எண்ணத்தை யூகித்தவன் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, உட்காரு என்று சற்று அழுத்தமாக கூறி அவளை அமர வைத்தான். கிணற்றில் தண்ணீர் இறைத்து அவள் கை கால் கழுவ உதவியவன் பிறகு காயங்களை ஆராய்ந்தான். கால் வீக்கத்தை தவிர உள்ளங்கைகளிலும் வலது கை முட்டியிலும் லேசான சராய்ப்பு இருந்தது. தன்னை அறியாமல் அதிருப்தியுடன் உச்சி கொட்டியவன் தண்ணீர் ஊற்றி அவள் காலை உருவிவிட்டான். வலியில் அவள் வாய்விட்டே அழுதாள். சரியாயிடும், அவ்வளவுதான், தோ முடிஞ்சிருச்சு என்று குழந்தைக்கு சொல்வது போல் சொல்லிக்கொண்டே அவளுக்கு வைத்தியம் பார்த்தவன், என்னையை எழுப்பியிருக்க கூடாதா என்றான் மீண்டும் தவிர்க்க முடியாத ஆற்றாமையுடன். அவள் எதுவும் பேசவில்லை. கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் காலை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றவன் ஒரு விளக்கமாற்றோடு வந்து கிணற்றங்கரையோடு குளியலறை கழிவறை அனைத்தையும் பரபரவென்று கூட்டி கழுவி சுத்தம் செய்து தொட்டியில் புது நீரை நிரப்பி வைத்துவிட்டு, வா என்று அவள் கையை பிடித்தான். அவள் கல்லிலிருந்து இறங்கியதும் தன் பிடியை தளர்த்தாமலேயே, கால ஊன முடியுதா இல்ல இன்னும் வலி இருக்கா என்றான். அவனுக்கு பதில் சொல்லாமல் காலை மெல்ல கீழே ஊன்றி பார்த்துவிட்டு அவன் கையை விட்டுவிட்டு நடக்க முயன்றாள். பரவாயில்லை, ஓரளவுக்கு நடக்க முடிந்தது. அவனிடமிருந்து விலகி பாத்ரூம் பக்கம் சென்றவள் சட்டென்று அப்படியே நின்றாள். அவளுடைய பார்வை உடைந்திருந்த அந்த தகர கதவின் மீது பதிந்திருந்தது. முதல் நாள் இரவு இருட்டில் சரியாக கவனிக்காமல் அவள் பயன்படுத்திய அந்த அறை இத்தனை மோசமாக இருக்கும் என்று அவள் நினைக்கவும் இல்லை. பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமாக இல்லை என்றாலும் அவளுக்கு உள்ளே செல்லவே கூசியது. உதட்டை கடித்துக் கொண்டு அப்படியே நின்றாள். அவள் சங்கடத்தை புரிந்து கொண்டு, நான் அங்க கொட்டாயில இருக்கேன், ஏதாவது வேணும்னா கூப்பிடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்த மலையமானின் மனதில் எப்படி பணத்தை ரெடி பண்றது என்கிற ஒரே சிந்தனை தான் ஓடியது. அதை சிந்தித்துக் கொண்டே மனைவிக்கு குளிக்க வெந்நீர் காய வைத்தவன் கட்டுத்தரையை கூட்டி சுத்தம் செய்துவிட்டு மாடுகளை கொட்டகையிலிருந்து பிடித்து கொண்டு வந்து அங்கே கட்டினான். பிறகு வைக்கோல் பிடுங்கி போட்டு பால் கறந்தான். கனிமொழி தன் வேலைகளை முடித்துக் கொண்டு கிணற்றங்கரையில் இருந்து கீழே இறங்கினாள். அதை கண்டவன் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு அவளிடம் ஓடினான். கால் தான் வலிக்குதுல்ல, கூப்பிடுறதுக்கு என்ன என்று கடிந்து கொண்டான். குளிக்கணும், டிரெஸ் உள்ள இருக்கு. எங்க இருக்கு? நான் எடுத்துட்டு வரேன், நீ நடக்க வேண்டாம் என்று அவன் உதவிக்கு வந்தான். அதை மறுத்தவள், வேண்டாம் நான் போய் எடுத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு காலை தாங்கி தாங்கி நடந்து உள்ளே சென்று தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு வந்தாள். அதற்குள் மலையமான் அவளுக்கு வெந்நீர் விழாவி வைத்திருந்தான். தனக்கு தேவையானவை எல்லாவற்றையும் அவன் பார்த்து பார்த்து செய்வதை கவனித்தவளுக்கு, எவ்வளவு ஒரு பட்டிக்காட்டு பைங்கிலியை கல்யாணம் பண்ண வேண்டியவனுக்கு நம்மள மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா வேற என்ன செய்வான் என்கிற எண்ணம் தானாக தோன்றியது. பிடித்திருந்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவன் கட்டிய தாலியை அவள் அணிந்துதான் இருக்கிறாள். கழட்டி எரிந்து விடவில்லை. அப்படியென்றால் அவள் அவனுடைய மனைவி, அவன் அவளுக்கு கணவன். நினைத்தே பார்க்க முடியாத விஷயம்தான், ஆனால் நிஜமாகி இருக்கிறது. இனி அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வதும் அவனுடைய கடமை. ஆனால் அவனால் முடியுமா? அவளை வசதியாக வாழ வைக்க அவனிடம் என்ன இருக்கிறது? இன்றைய நிலைமைக்கு குளியலறையும் கழிவறையும் பழுது பார்க்க கூட அவனிடம் பணமில்லை. என்ன செய்ய போகிறான்? மண்டையை உடைத்துக் கொள்ளாத குறையாக யோசித்தபடியே ஒவ்வொரு மாடாக அவிழ்த்து கட்டி பால் கறந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் வாசல் பக்கம் மருமகனோட பைக்கில் வந்து இறங்கினார் அலமேலு. என்னமா பண்ணின இவ்வளவு நேரம்? காலையில எந்திரிச்ச உடனே வரமாட்டியா? இருந்த கடுப்பில் தாயை பார்த்ததும் சிடுசிடுத்தான். என்னதான் திடீர் கல்யாணமா இருந்தாலும் சின்னஞ்சிறுசுகள் ராத்திரி லேட்டா தூங்கிட்டு காலையில அசந்து தூங்குனாலும் தூங்குங்க, நாம போய் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணி தாமதமாக வீட்டுக்கு வந்த அலமேலு மகனின் எரிச்சலை பார்த்ததுமே கண்டு கொண்டார். எலியும் பூனையுமா தான் இருந்திருக்கீங்களா? குடும்பம் விளங்கின மாதிரிதான் என்று மனதில் நினைத்ததை வெளியில் சொல்லாமல், தூங்கிட்டேன்பா என்று சமாதானமாக சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தார். ஒரு காலை தரையில் ஊன்றியபடி பைக்கிலேயே அமர்ந்திருந்த நாராயணன் மாமியாரின் தலை மறைந்ததும், என்னடா மாப்பிள, பொண்ணு என்ன சொல்லுது என்றார். அவரை முறைத்தவன், நான் வேணா போய் கேட்டுட்டு வரவா என்றான். சரி சரி, கடுப்படிக்காத. நேத்து உன் மாமனார் வீட்டு விருந்துக்கு போயிட்டு வந்துட்ட, இன்னைக்கு மச்சான் வீட்டுக்கு வந்துடு என்றார்.
ஏன் மாமா நீ வேற அழுத்து கொண்டான். என்னடா மாப்பிள இப்படி அழுத்துக்கிற? ஏதோ உன் பேரை சொல்லி ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா விடமாட்ட போல இருக்கே என்றார். இன்னொரு நாள் பாத்துக்கலாம் மாமா, இன்னைக்கு வேலை இருக்கு. நல்ல கொத்தனார் ஒருத்தனை வர சொல்லு. பாத்ரூம் தரையெல்லாம் வெடிச்சு போய் கதவு உடைஞ்சு கிடக்கு, அவ சங்கடப்படுறா என்றான். அதுவும் சரிதான், செலவு பிடிக்குமே. உன் மாமனார் கிட்ட வேணும்னா ஒரு வார்த்தை போட்டு வைக்கவா? அதெல்லாம் வேண்டாம் மாமா, நீ பாட்டுக்கு அவர்கிட்ட போய் எதுவும் கேட்டுடாத, நான் பாத்துக்கிறேன் என்று உடனடியாக மறுத்தவன், நீ கொத்தனார மட்டும் வர சொல்லு, நான் டவுனுக்கு போய் சிமெண்ட் மூட்டையும் மணலும் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கறந்து முடித்த பாலை எடுத்துக்கொண்டு எழுந்தான். மலையமான் குளித்துவிட்டு டவுனுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த போது, இந்த பொண்ணு இப்படி காலையிலேயே கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்கிட்டு நிக்குதே பாத்தியா? இந்த இழவுக்கு தான் கொல்ல பக்கம் கிணத்தடி வரைக்கும் சிமெண்ட் போட்டு விடுன்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா? சொரக்க சொரக்க அங்க கொண்ட கொட்டி கொடுத்துட்டு இங்க நீ ஒண்ணு இல்லாம இருக்க என்று மகனிடம் புலம்பிக் கொண்டே சூடாக டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தார் அலமேலு. அவனே இயலாமையுடன் வெந்து கொண்டிருக்கும் போது அவர் அப்படி அவனை குத்தி காட்டி கொண்டிருந்ததில் சுல் என்று அவனுக்கு கோபம் பொங்கியது. பேசாம இருமானி என்று அவன் போட்ட அதட்டலில் வீடே அதிர்ந்து போய்விட்டது. அலமேலு அம்மாள் கப்பென்று வாயை மூடிக்கொள்ள கனிமொழி திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். என்ன இப்படி கத்துறான், முரடனா இருப்பானோ என்று எண்ணிக்கொண்டாள். அதன் பிறகு அவனுடைய கருத்த முகம் மேலும் கருத்து கடுகடுவென்றுதான் இருந்தது. வெள்ளை வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு தலை சீவி கையில் ஒரு ரப்பர் வாட்சை கட்டி கொண்டு பாக்கெட்டில் பர்ஸை எடுத்து திணித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி செருப்பை போட்டான். வெறும் வயிற்றோட போகாம இந்த டீயை குடிச்சிட்டு போயா என்றார் அலமேலு மகனின் கோபத்தை பொருட்படுத்தாமல். வேண்டாம் வேண்டாம் என்று எரிச்சலுடன் மொழிந்துவிட்டு வாசல் வரை சென்றவன் மீண்டும் உள்ளே வந்து கனிமொழியிடம், டவுனுக்கு போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா என்றான். அவள் அவனை விசித்திரமாக பார்த்தாள். உன்னால் எனக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியும் என்றது அந்த பார்வை. அந்த பார்வையில் இருந்த ஏளனம் அவனை மேலும் காயப்படுத்தியது. மா, போனுக்கு கார்டு கீடு எதுவும் வேணும்னா கேளு என்று தாயை அவர்களுக்கு நடுவில் இழுத்தான். சற்று நேரத்திற்கு முன் அவள் சிக்னல் கிடைக்காமல் மொபைலை தூக்கி பிடித்தபடி அலைந்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு போனில் காசு தீர்ந்து விட்டதோ என்று எண்ணித்தான் அதை கேட்டான். அலமேலு அம்மாள் மருமகளை பார்த்தார். என்ன கார்டு? சிம் கார்டு தான் இருக்கிறதே, இவன் என்ன கார்டை வாங்க போகிறான் என்கிற நினைவில் புரியாமல் அவள் மாமியாரிடம் சந்தேகம் கேட்க, போனுக்கு காசு போடணுமான்னு கேக்குறான் என்றார் அவர் விளக்கமாக. ஓ, என்னோடது போஸ்ட் பெய்டு சுருக்கமாக பதிலளித்தாள். ஆனால் அந்த பதில் அவருக்கு புரியவில்லை. குழப்பத்துடன் மகனை பார்த்தார். பேசிட்டு அப்புறமா காசு போடுறது, கரண்ட் பில்லு மாதிரி என்று தாய்க்கு விளக்கம் கொடுத்தான் அவன். மாசம் மாசம் கட்டுறதா, எவ்வளவு வரும் என்றார் அதிசயமாக. 10 ரூபாய்க்கு கார்டு வாங்கி போட்டால் போனில் பேசலாம் என்பதுதான் அவருக்கு தெரிந்த விபரம். இது புதிதாக இருக்கிறதே, இதற்கு எவ்வளவு கட்ட வேண்டி வரும்? கம்மியாக இருந்தால் மகளிடம் சொல்லி அவளையும் இதுபோல் ஒரு போனை வாங்கிக் கொள்ள சொல்லி அவனுடைய செலவை குறைக்கலாம் என்றெல்லாம் அவருடைய சிந்தனைகள் நொடி பொழுதில் ஊரை சுற்றிவிட 5000 6000 வரும் என்று அசால்ட்டாக சொன்னாள் கனிமொழி. அவர்களுக்குள் இருக்கும் வித்தியாசத்தை குத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னாள் அவள். அவள் எதிர்பார்த்தபடியே மலையமானின் தாடை எருகியது. அதை அவள் திருப்தியாக பார்த்து கொண்டிருக்கும் போதே, அட கரகமே என்று மருமகளின் கையில் இருந்த ஐபோனை பார்த்த அலமேலு, அதை தூக்கி கிடப்புல போட்டுட்டு தாமரை வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல போனை வாங்கிக்க கண்ணு, 10 ரூபாய்க்கு கார்டு போட்டா 10 நாளைக்கு பேசலாம் என்றார் வெகு தீவிரமாக. வார்த்தைகள் வற்றி போய்விட மாமியாரை பரிதாபமாக பார்த்தாள் கனிமொழி. கனியமுதே அத்தியாயம் 5 நிறைவடைந்தது. அத்தியாயம் 6. கையில் இருந்த சொற்ப காசை வைத்து சிமெண்ட்டும் மணலும் வாங்கி போட்டு கொத்தனாரை வர சொல்லி வேலையை ஆரம்பித்து விட்டு பணத்துக்கு நாயாய் பேயாய் அலைந்தான் மலையமான். இதுவரை அவன் சம்பாதித்த பணத்தில் 3/4 அக்காவின் குடும்பத்திற்கே கொடுத்து விட்டான். மீதி பணம் கொஞ்சம் வெளியில் இருந்தது. அதில் சிறிதளவாவது வசூல் செய்து விடலாம் என்று அலைந்து பார்த்துவிட்டு எதுவும் நடக்காமல் பால் டிப்போவில் வந்து முன்பணம் கேட்டான். அவன் நாணயமானவன் என்று தெரிந்தும் டிப்போவில் முன்பணம் கொடுக்கும் வழக்கம் இல்லாததால் மறுத்துவிட்டார்கள்.
அவனிடம் மீனை மொத்தமாக வாங்கும் வியாபாரியிடமும் கேட்டு பார்த்தான். அவரிடமும் கையிருப்பு இல்லாமல் போய்விட்டது அவனுடைய துரதிர்ஷ்டம். வேறு வழி இல்லாமல் ஒரு லோக்கல் பைனான்சியரை பார்த்து வட்டிக்கு வாங்கினான். மனதிற்கு மிகவும் உறுத்தலாக இருந்தது. இதுதான் அவன் வாழ்க்கையிலேயே வாங்கும் முதல் வட்டி கடன். இதுவே கடைசியாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். மனைவி என்ற வீட்டுக்கு ஒருத்தி வந்துவிட்டாள். அவளுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவன் என்ன ஆண்மகன்? மனதில் இருந்த சஞ்சலத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்பினான். அவளுக்கு கால்வலி எப்படி இருக்கிறதோ என்கிற கவலை ஒரு பக்கம் நெஞ்சுக்குள் முணுமுணு வென்றது. வீக்கம் குறையவில்லை என்றால் மருத்துவமனைக்காவது அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணியபடி வண்டியின் வேகத்தை கூட்டினான். மலையமான் வீட்டுக்கு வந்தபோது வாசலில் ஒரு கார் நின்றது. அவன் வண்டியை மர நிழலில் நிறுத்திவிட்டு வருவதற்குள் வீட்டுக்குள் பேசிக் கொண்டிருந்த பெண்களில் ஒரு குரல் மட்டும் வாசல் வரை கேட்டது. கனிமொழியின் தாய்க்குரல், அவனுடைய மாமியாரின் குரல். பொண்ணுக்கு இப்படி அடிபட்டிருக்கு, ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? நாங்களா இப்ப வந்ததுனால தெரிஞ்சது, இல்லனா மறைச்சிருப்பீங்க, அப்படித்தானே? சரி, அடிபட்டதுதான் பட்டுடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போக கூடாதா என்று அவள் கடுமையாக பேச, மா சத்தம் போடாதம்மா என்று கீர்த்தி தாயை அடக்கினாள். உங்க பொண்ணு தானாதான் போய் விழுந்துடுச்சு, நாங்க யாரும் பிடிச்சு தள்ளி விடல. இந்த மாதிரி சின்ன காயத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கணும்னா நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரியிலே தான் குடியிருக்கணும். இது கிராமம், வயவரப்பு தோப்பு துறவுன்னு இருக்கிற இடம். முள்ளும் தான் குத்தும், கல்லும் தான் எடரும், அதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா என்று அலமேலுவும் சரிக்கு சரி மடையடைக்க அவர்களுக்குள் சின்ன வாக்குவாதம் உண்டானது. பொறுத்து பொறுத்து பார்த்த கனிமொழி தாயிடம் சீறினாள். நீங்க எல்லாரும் தான் என்ன மொத்தமா பொதுக்குழில தள்ளி விட்டுட்டீங்களே, அப்புறம் நான் கீழே விழுந்தா என்ன, மேல விழுந்தா உனக்கு என்ன? பேசாம வந்த வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு முதல்ல என்றாள் ஆத்திரத்துடன். அந்த வார்த்தை மணிமேகலையை தாக்கியதோ இல்லையோ, வெளியே நின்று கொண்டிருந்த மலையமானை வெகுவாக தாக்கியது. வீட்டுக்குள் செல்ல இருந்தவன் அப்படியே திரும்பிவிட்டான். என்னதான் அவன் அவளுக்கு இணையானவன் இல்லை என்றாலும் அதை அவளுடைய வார்த்தைகளில் கேட்கும் போது பலமாக காயப்பட்டு போனான். நிராகரிப்பை சகிப்பதென்பது சாதாரண காரியமல்ல, அதற்கு பக்குவம் தேவை. அவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வெகுவாக முயன்றான். ஆனால் பக்குவம் என்பது என்ன? இன்ஸ்டன்ட் காஃபியா உடனே போட்டுக் கொள்வதற்கு? முயற்சி தானே செய்ய முடியும். அவனும் அதைத்தான் செய்தான். இந்த மனநிலையில் உள்ளே இருப்பவர்களை நேருக்கு நேர் சந்தித்தால் முகத்தை காட்டிவிடுவோம் என்று எண்ணி ஒதுங்கி போனான். அதுவே சூழ்நிலையை மேலும் மோசமாக்காமல் காத்தது. கனிமொழியை பார்க்க மணிமேகலையும் கீர்த்தியும் தான் வந்திருந்தார்கள். வந்த இடத்தில் மகளுடைய காயங்களை பார்த்ததும் ஒரு தாயாக அவள் கொதித்து விட்டாள். தாயின் கொதிப்பு கனிமொழிக்கு எந்த விதத்திலும் ஆறுதல் அளிக்கவில்லை. அவளுடைய கனவுகளை ஒட்டுமொத்தமாக அழித்து அவள் மனதை ரணமாக்கிவிட்டு இந்த சின்ன காயத்திற்கு போய் இப்படி பதறுவது அவளுக்கு கோபத்தை தான் கிளறிவிட்டது. துடுக்காக பேசி தாயின் வாயை அடைத்தவள் அந்த வார்த்தை மற்றவர்களையும் காயப்படுத்தும் என்பதை யோசிக்கவில்லை. ஆம், அவளுடைய வார்த்தைகளில் காயப்பட்டு போனது மலையமான் மட்டுமல்ல, அலமேலுவும் தான். மருமகளின் சுடு சொல்லில் அதிர்ந்து போன அலமேலு அவளை வெறித்து பார்த்தார். பிறகு எதுவும் சொல்லாமல் எழுந்து சமையலறைக்கு சென்று விட்டார். மணிமேகலை மகளை மருத்துவமனைக்கு கிளம்ப சொல்லி எவ்வளவோ பிடிவாதம் செய்தாள். அதட்டி கெஞ்சி சாந்தமாக பேசி எதுவும் நடக்கவில்லை. கல்யாணங்கிற பேர்ல என்னைய வீட்டை விட்டுதான் துரத்திட்டீங்கல்ல, இனி என்னைய நானே பாத்துக்கிறேன் என்று முரட்டு பிடிவாதத்துடன் மறுத்து விட்டாள் மகள். இப்படி ஒரு திருமணத்தை தனக்கு செய்து வைத்து விட்டார்களே என்று பெற்றோர்களின் மீது அவ்வளவு ஆத்திரம் அவளுக்கு. வேறு வழியே இல்லாமல் தன் பணத்திமரை தள்ளி வைத்துவிட்டு அலமேலுவிடம் இறங்கி சமாதானமாக பேசி மகளை கவனித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு மூத்த மகளுடன் அங்கிருந்து கிளம்பினாள் மணிமேகலை. 3 நாட்களாக நடந்த வேலை இன்று ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிட்டது. வீட்டின் கொள்ளை வாசற்படியிலிருந்து கிணற்றங்கரை வரைக்கும் சிமெண்டில் நடைபாதை போட்டாக்கிவிட்டது. கிணற்றங்கரை தரையெல்லாம் பெயர்த்துவிட்டு புதிதாக பூசி குளியலறை கழிவறை எல்லாம் பழுது பார்த்து பெயிண்ட் அடித்து லைட் கனெக்ஷனும் கொடுத்து பிரமாதமாக தயார் செய்து விட்டான். போதாக்குறைக்கு ஒழுகும் வீட்டை தற்காலிகமாக பாதுகாக்க ஓட்டின் மீது தார்பாயை வாங்கி விரித்துவிட்டு அதையும் சரி கட்டினான். எல்லாமே அவனுக்கு திருப்தியாக இருந்தது. இனி அவள் மண்ணில் கால் வைக்க வேண்டியதில்லை, இருட்டிற்கு பயப்பட வேண்டியதில்லை.
வீடு ஒழுகுவதை எண்ணி கவலைப்பட வேண்டியதில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அதற்கான அங்கீகாரம் அவள் முகத்தில் சிறிதேனும் தெரிகிறதா என்று அடிக்கொரு முறை அவள் முகத்தை பார்த்தான். அவன் எதிர்பார்த்த மெச்சுதலோ மகிழ்ச்சியோ அவளிடம் இல்லவே இல்லை. மாறாக அவனை தலையில் தட்டும் அலட்சியம்தான் விரவி இருந்தது. பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு இயல்பாக இருக்க முயன்றான் மலையமான். வழக்கம் போல அன்று இரவு உணவிற்கு பிறகு அலமேலு மூட்டையை கட்டிக்கொண்டு மகள் வீட்டிற்கு சென்றுவிட புதுமண தம்பதிகள் இருவரும் தனித்து விடப்பட்டார்கள். மலையமானிடம் அவள் காட்டும் அலட்சியம் அவனை அவளிடமிருந்து தள்ளி நிறுத்தியது. அவள் இருக்கும் பக்கம் கூட திரும்பாதே என்று அவனுடைய தன்மானம் உருப்போட்டுக் கொண்டே இருந்தது. ஆனாலும் அவள் என் மனைவி என்கிற எண்ணமும் இந்த திருமணத்தை எப்படியாவது வெற்றி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பிடிவாதமும் அவன் பார்வையை அவள் பக்கம் திருப்பியது. கால்வலி எப்படி இருக்கு? அவளிடம் நெருங்கி கேட்டான். அன்று அவளுடைய தாய் வந்துவிட்டு சென்ற பிறகு வெகு நேரம் கழித்து கோபம் தணிந்த பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்தான். அவள் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் அவன் மூக்கை உடைத்துவிட்டு போனில் புகழ்ந்து கொண்டாள். ஓரிரு நொடிகள் அவளை வெறித்து பார்த்தவன் பிறகு ஆலமரத்தடியில் சர்பத் கடை வைத்திருக்கும் மணியண்ணனிடம் ஐஸ் கட்டி வாங்கி வந்து கொடுத்து கால்ல வீக்கம் வடியும் என்றான். 3 நாட்களாக அந்த வைத்தியம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இன்று சுத்தமாக வீக்கம் வடிந்து அவள் இயல்பாக நடப்பதை கவனித்திருந்தாலும் அவளிடம் ஏதாவது பேச வேண்டும் என்கிற ஆசையில் கேட்டான். தன் கால் வலியை காரணமாக பிடித்துக்கொண்டு தன்னிடம் வழுகிறானோ என்று அவன் முகத்தை ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள் கனிமொழி. வழிசல் என்ன, இப்படி அடிபட்டு கொண்டாளே என்கிற கனிவு கூட இல்லை அந்த முகத்தில். கேட்க வேண்டியது என் கடமை, கேட்கிறேன் என்பது போலத்தான் இருந்தது அவன் முகபாவம். அது வெறும் பாவம் மட்டும்தான் என்பதை அறியாமல் பல்லை கடித்தாள் கனிமொழி. அப்போது மட்டுமல்ல, கடந்த 3 நாட்களாகவே அவன் அவளை அப்படித்தான் பார்க்கிறான். அவன் என்னவோ பெரிய இவன் போலவும் இவள் அவனிடம் அடைக்கலமாகி இருப்பவள் போலவும் உணர வைக்கும் பார்வை. அவளுக்கு கடுப்பாக இருந்தது. வலிச்சா என்ன செய்ய போறீங்க? என்னோட வலியை நீங்க வாங்கிக்க போறீங்களா என்றால் பட்டென்று. அவன் புருவம் சுருங்கியது. யாரு வலியையும் யாரும் வாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு விதிச்சத அவங்க தான் அனுபவிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்தா வண்டி கொஞ்சம் ஈஸியா ஓடும், அவ்வளவுதான் என்றான் திருத்தமாக. அவன் வார்த்தையில் இருந்த இரு பொருள் அவளுக்கு நன்றாகவே விளங்கியது. அவளுடைய கால்வலியை பற்றி பேசுவது போல் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். அவள் கண்களில் நீர் கோர்த்தது. என்னால இங்க இருக்க முடியல என்றால் தன்னை மீறி. தன் பெற்றோரிடமும் கூட பிறந்தவளிடமும் கூட பிடிவாதத்துடன் சொல்லாமல் இருந்த ஒன்றை அவனிடம் மனம் விட்டு சொல்லிவிட்டாள். மலையமானின் உதடுகள் அழுந்த மூடின. சற்று நேரம் அவளை இமைக்காமல் பார்த்தவன், என்னால இந்த கிராமத்தை விட்டு வர முடியாது, ஏன் பொழப்பு இங்கதான் என்றான். வெடுக்கென்று நிமிர்ந்தவள், நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் என்றாள் எரிச்சலுடன். இனி அந்த பேச்சுக்கு அர்த்தம் இல்ல, நிதானமாக கூறினான். அவன் கூற்றில் இருந்த உண்மையை கசப்புடன் உணர்ந்தவள் உடைந்து அழுதாள். கண்களில் கண்ணீர் கரகரவென்று வழிந்தது. மலையமான் திகைப்புடன் அவளை பார்த்தான். அவளுடைய கண்ணீருக்கான காரணம் தான் என்று உணர்ந்தவன் உள்ளுக்குள் நொறுங்கி போனான். திருமணமான நாளிலிருந்து அன்று வரை மன வேற்றுமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவளோடு ஒரே அறையில் இரவை கழித்தவன் அன்று கயிற்று கட்டிலை தூக்கிக் கொண்டு வாசலுக்கு போய்விட்டான். மேக மூட்டமில்லாமல் நிர்மலமாக இருந்த வானத்தை வெறித்தபடி மல்லாந்து படுத்தவனுக்குள் இந்த திருமணம் நிலைக்கும் என்கிற நம்பிக்கை வலுவிழந்து போயிருந்தது. மீனுக்கு தீனி வைத்துவிட்டு தோப்பில் பிடுங்கி போடப்பட்ட தேங்காய்களை பொறுக்கி ஒன்று சேர்த்து மினி ட்ரக்கில் ஏற்றி கொண்டிருந்த வேலையாட்களுடன் தானும் வந்து சேர்ந்து கொண்டான் மலையமான். ஒரு ஆள் கூலியை மிச்சம் பண்ணலாமே. அவனுடைய 2 குளங்களையும் சுற்றி கிட்டத்தட்ட 20 தென்னை மரங்கள் நின்று கொண்டிருந்தன. அது தவிர தோப்பில் 100 மரங்கள் இருக்கும். அப்படியும் வேலை ஒரு நாளில் முடிந்து விடாது என்பதால் தானும் இணைந்து கொண்டான். டவுனில் இருக்கும் 4-5 ஹோட்டல்களில் தேங்காய்களை பிரித்து கொடுத்து விடுவான். மொத்தமாக வியாபாரியிடம் கொடுக்கலாம், ஆனால் காய்க்கு 1 ரூபாய் குறைத்து விடுவார் என்பதால் இந்த ஏற்பாடு செய்திருந்தான். இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது, பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். மைத்துனனின் தோப்புக்குள் நாராயணனின் பைக் சத்தம் கேட்டது. உழவு செய்யும் நேரத்தில் உதவிக்கு வராதவர் சரியாக அறுவடை நேரத்தில், என்னடா மாப்பிள லோடி ஏத்தியாச்சா என்று வந்து நின்றார். ஆகிட்டு இருக்கு மாமா.
அவரிடம் நின்று பேசாமல் வேலை பார்த்தபடியே பதில் சொன்னான். அவன் அப்படித்தான். வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன். கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் 4 நாள்ல தாலி பிரிச்சு கோக்கணும். அதுக்குள்ள ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு உன் பொண்டாட்டியோட வந்து சாப்பிட்டு போடா என்றார். அதுக்கு என்ன மாமா, பாத்துக்கலாம். நாளைக்கு வர்றேன்னு தாமரை கிட்ட சொல்லிடட்டுமா? அவளோடு கேட்டார். மலையமான் நிமிர்ந்து அவரை பார்த்தான். கனிமொழி என்ன சொல்வாளோ என்கிற எண்ணம் எழுந்தது. சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணியபடி சரி மாமா என்றான். அவர் முகத்தில் மகிழ்ச்சி வந்தது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அம்முக்குட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே எங்கேயும் கிடைக்குதான்னு பாக்குறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார். மலையமான் அப்படியே நின்று விட்டான். நிச்சயமாக இந்த முறை தேங்காய் விற்கும் பணம் அவருடைய வரவில் சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையுடன் பைக்கை உதைத்து கிளப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றார் நாராயணன். அவர் புறப்பட்டு ஒரு 5 நிமிடம் இருக்கும். ஏ மலையோ என்கிற தாயின் குரல் தூரத்தில் ஒலித்தது. இங்க இருக்கேன் என்று குரல் கொடுத்தபடி தாய் வரும் திசையில் வேக நடை போட்டான் மகன். எதுக்குமா இப்படி மூச்சு வாங்க வந்து நிக்கிற? என்ன அப்படி தலை போற காரியம்? அவ எங்கயோ கிளம்பி போறா. எங்கன்னு கேட்டா பதில் சொல்லல. சுடிதார மாட்டிக்கிட்டு கைப்பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டா. என்னன்னு வந்து கேளு என்றாள் அவசரமாக. யாரு? கனியா? வேற எவ போறான்னு நான் இப்படி உன்னை தேடி ஓடியாரேன். தாயிடம் இருந்த பதட்டம் இப்போது அவனை தொற்றிக் கொண்டது. வண்டியில் தொங்கிக் கொண்டிருந்த சட்டையை அவசரமாக எடுத்து மாட்டிக்கொண்டு மடித்து கட்டியிருந்த கைலியை சரியாக இறக்கிவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்தவன், கடைக்கு எதுவும் பூவாளா இருக்குமா? நான் போய் என்னன்னு கேக்குறேன், நீ வீட்டுக்கு போ என்று தாய்க்கு சமாதானம் சொல்லிவிட்டு வண்டியை கிளப்பினான். அடுத்த 5 நிமிடத்தில் கனிமொழியின் வழியை மறித்து நின்றது மலையமானின் பைக். அவர்களுடைய தோப்பை தாண்டி சற்று தூரம்தான் வந்திருந்தாள். அவர்கள் வசிப்பது நெருக்கமான குடியிருப்பு பகுதி இல்லை என்பதால் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லை. திடீரென்று ஏதோ ஒரு பைக் தன் வழியை மறித்து கொண்டு நிற்கவும் திடுக்கிட்டு போனவள் வந்தவன் யார் என்பதை பார்த்ததும் ஆசுவாசமாக மூச்சு விட்டாள். அவனும் கடும் கோபத்துடன் அவளை முறைத்து பார்த்தான். எங்க கிளம்பிட்ட இந்த வெயில்ல, அதுவும் தனியா? வெடித்திருந்த நாசியும் புடைத்திருந்த நெற்றி நரம்பும் அவன் கோபத்தின் அளவை காட்ட, உனக்கு மட்டும்தான் கோபப்பட தெரியுமா என்று பல்லை கடித்த கனிமொழி, ஏன் உங்ககிட்ட அவுட் பாஸ் வாங்கிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா என்றாள் துடுக்காக. அவள் சொன்ன ஆங்கில வார்த்தையின் அர்த்தம் அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை என்றாலும் அவள் தன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் நக்கல் அடிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அவளை வெறித்து பார்த்துவிட்டு, வண்டில ஏறு, நீ எங்க போகணுமோ கொண்டு போய் விடுறேன் என்றான் இழுத்து பிடித்த பொறுமையுடன். அவனுடைய பழைய கைலியையும் கலைந்த கேசத்தையும் ஓட்டை வண்டியையும் பார்வையால் அலைந்துவிட்டு வேண்டாம் என்றாள் ஒற்றை வார்த்தையில். மலையமானுக்கு கண்மண் தெரியாத ஆத்திரம். நான் விவசாயக்காரன், இப்படிதான் இருப்பேன். உன்னை கடத்திட்டு போய் ஒன்னும் நான் தாலி கட்டல. உன் அப்பா கெஞ்சினாரு அவர் முகத்துக்காக என்று சொல்லிக்கொண்டே போனவன் அவளுடைய அடிப்பட்ட முகத்தை பார்த்து பல்லை கடித்து தொடர்ந்து பேசாமல் வார்த்தைகளை விழுங்கினான். தாலி பிரிச்சு கோக்குறதுக்குள்ள இப்படி தனியா அடியாள் மாதிரி போனா ஊருக்குள்ள இருக்கிறவனுங்க என்னைய பத்தி என்ன நினைப்பானுங்க? இது ஏன் மரியாதை பிரச்சனை. வம்பு பண்ணாம வண்டில ஏறு என்றான். அவன் குரலை தனித்து கூறினாலும் அதில் ஒரு அழுத்தம் இருந்ததை உணர்ந்தவள், நான் வெளியே போறது பிரச்சனையா இல்ல தனியா வெளியே போறது பிரச்சனையா என்றால் இறுகிய குரலில். உன்னை யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லல என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் அவள் திரும்பி வீட்டுக்கு நடக்க துவங்கியிருந்தாள். என்னடா இது வாழ்க்கை என்றிருந்தது அவனுக்கு. அவள் வீட்டுக்கு போய் சேர்ந்து விட்டாள் என்பதை தூரத்திலிருந்தே பார்த்து உறுதி செய்து கொண்டு மீண்டும் தோப்புக்கு கிளம்பினான் அவன். கனியமுதே அத்தியாயம் 6 நிறைவடைந்தது. நன்றி.